அன்பரசி விஸ்வாஸ் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். சிவகாமி ஆட்டத்தை முடிச்சு வச்சுட்டாருன்னே சொல்லலாம் நம்ம சாமியார். செம பரபரப்பாக இருந்துச்சு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. ரிஷி வந்து தனியாக கூப்பிடுறாங்க நம்ம சந்திரசேகரை. கூப்பிட்டுட்டு வந்து ரொம்ப நன்றி, நான் நினச்சி கூட பார்க்கல வந்து நான் எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன், கெஞ்சி பார்த்தேன், அவளை வந்து கஸ்தூரியை கூப்பிடலான்னு பார்த்தா கடைசி வரைக்கும் வரவே மாட்டேன்னு சத்தியம்லாம் வாங்கிக்கிட்டா. என் போதா குறைக்கும் என் பொண்ணுக்கிட்டையும் சத்தியம் வாங்கிட்டா. ஆனால் எப்படி தான் வந்து இப்போ நீங்கள் அழைச்சிட்டு வந்தீங்கன்னு எனக்கு புரியலை அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த பிரபஞ்சமே வந்து உங்களை வந்து கஸ்தூரி கூட வந்து உங்கள் பொண்ணையும் வந்து சேர்த்து வைக்கணும்னு நினச்சிருக்கு. அதனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு. அதுவும் நீங்கள் சொன்ன 24 மணி நேரத்துக்குள்ளே வந்து நான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறப்ப இது வந்து தன்னால் நடந்துடல. ஒவ்வொரு கேஸ்லேயும் ஒரு சின்ன லூப் ஹோல் இருக்கும். அதில் வந்து இந்த தடவை வந்து ஜோயல் வந்து ஏற்கனவே ஒரு தடவை வந்து கஸ்தூரிக்கு வந்து பிரச்சனை இருந்தப்போ அவர் தான் காப்பாற்றிருக்காரு. ஜோயல் கிட்ட இருந்து தான் நமக்கு ஃபஸ்ட்டு க்ளூ வந்து கிடச்சிச்சு. அதனால தான் வந்து அவங்கள காப்பாற்ற முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப தேங்க்ஸ். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறேன். இப்போ கல்யாணம் வேறு நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. நீங்கள் இனிமேல் வந்து உங்கள் ஒய்ஃப் கூடயும் உங்கள் பொண்ணு கூடயும் வந்து சந்தோஷமாக வந்து வாழ்க்கையை வந்து வாழ பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் இந்த பிரச்சனையெல்லாம் பண்ணதுக்கான யார் காரணம் அப்படின்னோன்னா ஒரே ஒருத்தர் தான் காரணம் அப்படின்னு வந்து சந்திரசேகர்கிட்ட வந்து நம்ம ரிஷி வந்து அதிரடியாக போட்டு சொல்கிறாரு. ஆனால் வந்து யாருன்னு தெரியல, ஆனால் ஃபேஸில் மட்டும் ரியாக்ஷன் வந்து செம கோபமாக ஆகிறாரு நம்ம சந்திரசேகர். ரிஷி மட்டும் வந்து எல்லா பிரச்சனையும் காரணம் ராஜவேலும் சிவகாமியும் தான் அப்படின்னு மட்டும் சொல்லி முடிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம கெத்தாக இருக்கும். சிவகாமியை அடித்து வீட்டை விட்டே துரத்திருக்கலாம். அந்த சீன் எப்போ வருங்கிறது அதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது பார்த்தா இங்கே வந்து சாமியார் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கிளம்பலாம், எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு, நீங்கள் ஆசைப்பட்டது மாதிரி முடிஞ்சிச்சு அப்படின்னு பாட்டிக்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கப்போ வந்து இந்த பக்கம் வந்து செம கடுப்பாகிறாங்க. எல்லா பிரச்சனையும் காரணம் இவராக தான். இவ 10 நிமிஷம் தாமதம்னு பிளான் பண்ணி வேணுன்ட்டே வந்து இவ வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண வச்சுட்டாப்புல. நம்ம இவ பேச்சை கேட்டிருக்கக்கூடாது சிவகாமி அப்படின்னு அந்த பக்கம் மங்கா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் சிவகாமியால் எதுவுமே பேசாமல் அப்படியே பார்த்து கோவமாகவே ரியாக்ஷன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மாலையும் கழுத்துமா வந்து தாலி கட்டிட்டு வந்து கஸ்தூரி வந்து பாட்டி பக்கத்தில் நின்று சந்தோஷமாக இருக்காங்க, ஜானகி பக்கத்தில். சரிம்மா, நீ ஆசைப்பட்டதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். இனிமேல் வந்து மொத்த சொத்தும் வேற உனக்கு மாறியாச்சு கையெழுத்து போட்டு. அதனால் இனிமேல் உன் வாழ்க்கையில் வந்து உனக்கும் சரி உன் பொண்ணுக்கும் சரி நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் விடிவு காலம் வந்தாச்சு. இனிமேல் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே சந்தோஷம்தான் பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் விஸ்வா வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்காங்க. எப்படியும் நமக்கு அடுத்தது கல்யாணத்தை பற்றி பேசிடலாம், இனிமேல் அம்மாவால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அனன்யா வந்து செம கடுப்பில் அம்மா அம்மான்னு கூப்பிட்றாங்க, ஆனால் யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணல.